ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா கூடூர் சந்தைக்கு தாங்க வந்துருக்குறோம். இன்றைக்கி பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைனா இந்த கூடூர் சந்தை நடக்கும். இன்றைக்கி ஜூன் 5ஆம் தேதி. கூடூர் சந்தை பாருங்கள் எந்த அளவுக்கு வண்டிக்கு அதிகமாக வந்திருக்குங்க. ஆடுகள் வரத்து அதிகமாக இருக்கும் அந்த கூடூர் சந்தையில். வளர்ப்பு குட்டிகள் நெல்லூர் ஜிருப்பி இங்கே முக்கால்வாசி பார்த்தா நெல்லூர் ஜிருப்பி அதிகமாக வரும். இங்கே வந்து வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு ரெண்டுமே வரும். வெள்ளாட்டு குட்டிகளும் வாங்குவாங்க, செம்மறியாட்டு குட்டிகளும் வாங்குவாங்க. இங்கே அதிகமாக பார்த்தோன்னா ஓங்கோல், நெல்லூர் ஜிருப்பி இந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டி வருங்க இங்கே ஆடுங்க. வளர்ப்பு குட்டிகள் வாங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கூடூர் சந்தைக்கு வருவாங்க. இங்கே வந்து பக்ரீத்துக்கு தேவையான குட்டிகள் வாங்கணும்னா ஒரிஜினல் ஜாதி குட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜாதி குட்டி ஒரிஜினல் ப்ரீட் வந்து இங்கே கிடைக்கும். இந்த வாரம் பார்த்தோன்னா வளர்ப்பு குட்டிகள் அதிகமாக வந்துருக்குது. நிறைய குட்டிகள் இந்த வாரம் வந்துருக்குது. பக்ரீத் முடிஞ்சது ஒரு வாரம் ஆயிடுச்சு. மக்கள் பார்த்தா வளர்ப்பு குட்டிகள் வாங்க விரும்புவாங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு 22 குட்டி கொண்டு வந்துருக்காருங்க. டோட்டலாக இவர்கிட்ட 22 குட்டிக்கு. இது ரேட் வந்து என்ன ரேட் சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணா ஜோடி என்ன ரேட்னா? 17,500. ஜோடி வந்து 17,500 சொல்கிறாருங்க ஜோடி. அண்ணா பார்த்தோன்னா ஒரு 29 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க கூடூர் சந்தைக்கு. டோட்டலாக இவர்கிட்ட 29 குட்டி இருக்குது. எவ்வளோ ரேட் சொல்கிறாருன்னு பார்ப்போம். எல்லாமே பார்த்தா ஒரு 3 மாதம் குட்டியாக இருக்கும் கண்டிப்பாக. நான் 3 மாதம் குட்டி தானே எல்லாமே? 3 மாதம் 4 மாதம். ஓகேண்ணா. ரேட் எவ்வளோண்ணா? ஜோடி எவ்வளோண்ணா? ஜோடி 18,000. ஜோடி வந்து 18,500 சொல்கிறாருங்க. 29 குட்டி இருக்கு அண்ணா கிட்ட. ஜோடி வந்து 18,500 சொல்கிறாருங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரான குட்டி வச்சுருக்காரு அண்ணா. அண்ணா வந்து ஒரு 15 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க டோட்டலாக. எல்லாமே பார்த்தா ஒரு 3 மாதத்து குட்டி, 2.5 மாதத்து குட்டி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோடி எவ்வளோ ரேட்னா? 16,000. ஜோடி வந்து 16,000 சொல்கிறாருங்க ஜோடி. அண்ணா வந்து 16,000 சொல்கிறாரு ஜோடி. அண்ணா பார்த்தோன்னா ஒரு 25 குட்டி கொண்டு வந்திருக்காரு. கூடூர் சந்தைக்கு கொண்டு வந்திருக்காரு. பாப்பா எவ்வளோ ரேட் சொல்கிறாரு? ஜதை எவ்வளோ ரேட்னா? ஜதை எவ்வளோ ரேட்டு? 18,000. ஜோடி 15,000 சொல்கிறாரு. அண்ணா வந்து டோட்டலாக பார்த்தோன்னா எத்தனை குட்டினா இருக்குது? மொத்தம் 33 குட்டி இருக்குங்க. எல்லாமே பார்த்தா நெல்லூர் ஜுடிப்பி, எல்லாமே ஜாதி குட்டின்னு சொல்கிறாரு அண்ணன். எல்லாம் பார்த்தோன்னா நல்ல ஒரு 5 மாதம் 6 மாதம் குட்டியாக இருக்கும். எவ்வளோ ரேட்ண்ணா? ஜதை எவ்வளோ ரேட்டு? 25. ஜதை வந்து 25,000 சொல்கிறாருங்க. 25,000 சொல்கிறாரு. எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 5 மாதம் குட்டி அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அண்ணா வந்து கூடூர் சந்தையில் ஒரு 31 குட்டி எடுத்துருக்காருங்க டோட்டலாக வளர்ப்பு குட்டி. எவ்வளோண்ணா ஜோடி? எவ்வளோண்ணா ரேட்டு? 18,000. ஜோடி வந்து 18,000 சொல்கிறாருங்க. 18,000 சொல்கிறாருங்க. ஒரு குட்டி ரேட்டு வந்து 9,000. தம்பி பார்த்தோன்னா ஒரு 15 குட்டி கொண்டு வந்திருக்காரு வளர்ப்பு குட்டி. எவ்வளோ ரேட்டுமா ஜோடி? எவ்வளோ ரேட்டு? ஜோடி வந்து 17,000 சொல்கிறாருங்க ஜோடி.
ஜோடி 17 ரூபா சொல்கிறாரு குட்டியில். அண்ணா கிட்ட டோட்டலாக ஒரு 61 குட்டி இருக்குதுங்க. 61 குட்டி இருக்குது, வளர்ப்பு குட்டி. கூடூர் சந்தைக்கு கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ ரேட் சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணா ஜதை எவ்வளோ ரேட்டு? கட்டு மொத்தம் 61 குட்டி கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப சூப்பரான குட்டி கொண்டு வந்திருக்காருங்க. இதில் நிறைய குட்டி பார்த்தோன்னா ஜாதி குட்டின்னு சொல்கிறாங்க. ஜாதி குட்டி வந்து நிறைய பக்ரீத்துக்கு தேவையான குட்டிகள் இதில் வந்து பிரித்து எடுக்கலாம். ஆக்சுவலாக அதிகப்படியான குட்டிகள் இதில் மிக்சிங்கில் இருக்குது. கண்டிப்பாக பிரித்து எடுத்தோம்னா ஒரு 10-15 குட்டி எடுக்கலாம் அதில். அந்த அண்ணா பார்த்தோன்னா ஒரு 15 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க, வளர்ப்பு குட்டி. இதில் பார்த்தா ஒயிட்டு பிளாக்கு எல்லாமே பார்த்தோன்னா மிக்சிங்கில் இருக்குது. ரொம்ப அருமையான குட்டி இருக்குது. நல்ல ஜாதி குட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குட்டிகளும் இருக்குது. நல்ல கால் கணம். இந்த குட்டி பார்த்தோன்னா அருமையான குட்டி, ரொம்ப சூப்பரான குட்டி வச்சுருக்காரு அண்ணா. அண்ணா ஜோடி என்ன ரேட்னா ப்ரைஸு? ஜோடி வந்து 16,500 சொல்கிறாருங்க. ஜோடி 16,500 சொல்கிறாரு. அண்ணா பார்த்தோன்னா டோட்டலாக ஒரு 20 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க. எவ்வளோ ரேட் சொல்கிறாருன்னு கேட்போம். ஜோடி எவ்வளோ ரேட்னா? ஜோடி வந்து 17,000 சொல்கிறாருங்க. 17,000 சொல்கிறாரு. கூடூர் சந்தைக்கு 30 குட்டி கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 4.5 மாதம் 5 மாதம் குட்டியாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே பார்த்தோன்னா பெரிய சைஸ் குட்டிங்க. ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 27-28 கிலோ வரும். அந்த சைஸில் கொண்டு வந்திருக்காரு. பக்ரீத் வளர்க்குறவங்க கொஞ்சம் பெரிய குட்டியாக வாங்கி வளர்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிரீடு வந்து நல்ல பிரீடாக தான் இருக்குது. ஜோடி எவ்வளோண்ணா ப்ரைஸு ரேட்டு? 28. அண்ணா வந்து 28,000 சொல்கிறாருங்க. ஜோடி வந்து 28,000 சொல்கிறாரு. ஒரு குட்டி வந்து 14,000 சொல்கிறாரு. குட்டிகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ணா வந்து ஒரு 9 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க. கூடூர் சந்தைக்கு கொண்டு வந்திருக்காரு 9 குட்டி. எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய குட்டிகள் தான். ஒரு 4 மாதம் 5 மாதம் குட்டிகளாக இருக்கும் கண்டிப்பாக. இது ரேட்டு எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்போம். அண்ணா ஜோடி எவ்வளோண்ணா ரேட்டு? ஜோடி எவ்வளோ ரேட்டு? 31,000. ரேட்டு வந்து 31,000 சொல்கிறாருங்க அண்ணா. ரொம்ப அருமையான குட்டிகள் எல்லாமே. 31,000 சொல்கிறாரு. என்ன பார்த்தோன்னா ஒரு 25 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க கூடூர் சந்தைக்கு. அருமையான குட்டி, அருமையான வளர்ப்பு குட்டி. ரேட்டு எவ்வளோ சொல்கிறாருன்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பரான குட்டிங்க இது. ரேட் எவ்வளோண்ணா? ஜோடி எவ்வளோ ரேட்டு? 26. ஜோடி வந்து 26,000 சொல்கிறாருங்க. 26,000 சொல்கிறாருங்க ஜோடி. இது பார்த்தா நிறைய குட்டி பார்த்தோன்னா நல்ல ப்ரீடு இருக்குது. சூப்பரான ப்ரீடு இது. எல்லாமே டோட்டலாக நல்ல ப்ரீடுன்றதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. 26,000 சொல்கிறாங்க ஜோடி. ஒன்றே பார்த்தோன்னா 13,000 சொல்கிறாருங்க. ஆனால் வந்து டோட்டலாக ஒரு 31 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க. எல்லாம் பார்த்தா கை வளர்ப்பு குட்டிங்க. ரொம்ப சூப்பரான குட்டிகள் கொண்டு வந்திருக்காரு அண்ணா. எவ்வளோ ரேட் சொல்கிறாருன்னு கேட்போம். ஜோடி எவ்வளோ ரேட்டு? ஒரு குட்டி 8,000. 8,000. ஒரு குட்டி வந்து 8,000 ரூபாய் சொல்கிறாங்க. 8,000 சொல்கிறாருங்க. ஜோடி பார்த்தா 16,000 சொல்கிறாரு. எல்லாம் பார்த்தா நல்லா அருமையான குட்டிகளுங்க. எல்லாம் காலையில் விடிஞ்சிச்சு, அதனால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இதே நைட் நம்ம மணி ஒரு 2 மணி 3 மணி வந்து கேட்டால் இதே கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. குட்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. மேய்ச்சல் இருந்த குட்டி. அண்ணா பார்த்தோன்னா ஒரு 70 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க. மொத்தம் 70 குட்டி கொண்டு வந்திருக்காரு. எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 4 மாத குட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும். ரொம்ப அருமையாக தெளிவாக இருக்குது குட்டி. கூடூர் சந்தை கொண்டு வந்திருக்காரு. ரேட் எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்போம் அண்ணாவை. ரேட்டு ப்ரைஸ் எவ்வளோண்ணா ஜோடி? ಜೋಡಿ ಕೆತ್ತಾವ ಜೋಡಿ 24,000 ಜೋಡಿನಾ 74 ஓகே ஓகே ஓகே. மொத்தம் 70 குட்டி இருக்குன்றாரு. 24,000 சொல்கிறாருங்க ஜோடி.
ரொம்ப அருமையாக இருக்குது குட்டி. ரேட்டு கொஞ்சம் கூட தாங்க, நம்ம கை வளர்ப்பு குட்டின்றதுனால கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும். அண்ணா வந்து ஒரு 27 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாம் தெளிவாக இருக்குது குட்டி. 27 குட்டி கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ ரேட் சொல்கிறாருன்னு கேட்போம். ஜோடி எவ்வளோ ரேட்டு? 18,500. ஜோடி வந்து 18,500 சொல்கிறாருங்க. ஜோடி வந்து 18,500 சொல்கிறாருங்க ஜோடி. ரொம்ப தெளிவான குட்டியாக இருக்குது எல்லாமே. இந்த மாதிரி தெளிவான குட்டி வாங்கும்போது நம்ம சளி இருக்காது. சளி கைச்சல் இல்லைனாவே நம்ம தைரியமாக வாங்கலாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து கொண்டு போகும்போது உடனே வந்து மேப் எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ணா பார்த்தோன்னா ஒரு 70 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க. ஜோடி வந்து 26,000 சொல்கிறாருங்க. குட்டி ரொம்ப சூப்பரான குட்டிங்க. 26,000 சொல்கிறாருங்க ஜோடி. அண்ணா கிட்ட பார்த்தா ஒரு டோட்டலாக ஒரு 40 குட்டி இருக்குங்க. எல்லாமே பார்த்து தெளிவான குட்டிகள், எல்லாம் தெளிவான ஓங்கோல் குட்டிகள். ஜோடி எவ்வளோ சொல்கிறான்னு கேட்போம். ஜோடி எவ்வளோ ரேட்னா? ஜோடி 28ண்ணா. ஜோடி வந்து 28,000 சொல்கிறாருங்க ஜோடி. எல்லாம் பார்த்தோன்னா நல்லா பக்ரீத்துக்கு தேவையான குட்டிகள். இது எல்லாமே எல்லாம் 1 வருஷம் வளர்க்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா நீட்டு, லென்த்து, ஹைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த குட்டி. ஒரு குட்டி வந்து 14,000 அடக்கம் வருதுங்க. ஆனால் கூடூர் சந்தைக்கு பார்த்தா ஒரு 50 குட்டி கொண்டு வந்திருக்காரு டோட்டலாக. எல்லாமே பார்த்தா ஓங்கோல் ப்ரீடு, பக்ரீத்துக்கு தேவையான குட்டிகள். இது எல்லாமே நல்ல நீட்டு, நல்ல தெளிவான குட்டிகள். நம்ம ஷோவாக வளர்க்குறதுக்கு ஏற்ற குட்டிகளுங்க. இது ரொம்ப சூப்பராக வச்சுருக்காரு. அண்ணா வந்து டோட்டலாக வந்து 26,000 சொல்கிறாருங்க. ஜோடி வந்து 26,000 சொல்கிறாரு. 26,000 சொல்கிறாரு. அண்ணா பார்த்தோன்னா ஒரு 37 குட்டி கொண்டு வந்திருக்காருங்க. ரொம்ப அருமையான குட்டிகள் கொண்டு வந்திருக்காரு கூடூர் சந்தைக்கு. ரேட் எவ்வளோ சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா ஜோடி எவ்வளோண்ணா ரேட்டு? ஜோடி 21. ஜோடி வந்து 21,000 சொல்கிறாருங்க. 21,000 சொல்கிறாரு ஜோடி. குட்டிகள் வந்து கலர் கலர் குட்டிகளும் வருது. மார்ஷல்லா பிரீடு அந்த மாதிரியான குட்டிகளும் வருது. டோட்டலாக ஜோடி எவ்வளோ ரேட்னா? ஜோடி எவ்வளோ ரேட்டு? 30. ஜோடி வந்து 30,000 சொல்கிறாருங்க. ஒரு குட்டி வந்து 15,000 சொல்கிறாரு ஜோடி. ஒன்று ஜோடி வந்து 30,000 சொல்கிறாரு. அண்ணா வந்து பார்த்தா ஒரு 30 குட்டிக்கு மேலே கொண்டு வந்திருக்காரு கூடூர் சந்தையில். ரேட் எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்போம். ஜோடி எவ்வளோண்ணா ரேட்டு? 30,000. ஜோடி வந்து 32,000 சொல்கிறாருங்க. 32,000 சொல்கிறாரு ஜோடி. எல்லாம் பார்த்தோன்னா நல்லா கை வளர்ப்பு குட்டிகளுங்க. கூடூர் சந்தையில் கொஞ்சம் பெரிய பெரிய குட்டிகளும் வந்துருக்குது. சின்ன குட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய குட்டிகள் ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஜோடி எவ்வளோண்ணா? ஜோடி எவ்வளோ ரேட்னா? 29 చెప్తాను. ஜோடி வந்து 29,000 சொல்கிறாருங்க. 29,000 சொல்கிறாருங்க ஜோடி. எல்லாம் பார்த்தா பெருங்குட்டிகள். அண்ணா பார்த்தோன்னா டோட்டலாக வந்து ஒரு 29 குட்டி கொண்டு வந்திருக்காரு. கூடூர் சந்தைக்கு கொண்டு வந்திருக்காருங்க. ரேட் எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்போம். ஜோடி எவ்வளோ ரேட்னா? 26,000ண்ணா. ஜோடி வந்து 26,500 சொல்கிறாருங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது குட்டி. 26,500 சொல்கிறாரு. மொத்தம் எத்தனை பிள்ளை இருக்குங்க? மொத்தம் எத்தனை பிள்ளை? 26 பிள்ளை இருக்குது மொத்தம். 26 குட்டி இருக்குங்க. ரேட்டு ஜோடி எவ்வளோ ரேட்னா? 28,000. அண்ணா வந்து 27,500 சொல்கிறாருங்க ஜோடி. ரொம்ப அருமையான குட்டிங்க, பெரிய பெரிய குட்டிகள் எல்லாமே. 27,500 சொல்கிறாரு.
எல்லாமே 5 மாதம் 6 மாதம் குட்டிகள் எல்லாமே 5 மாதம் கண்டிப்பாக இருக்கும். பக்ரீத் முடிஞ்சு வந்ததால் எல்லாமே பார்த்தோன்னா நிறைய குட்டிகள் எடுப்பாங்க. பக்ரீத்துக்கு ஸ்பெஷலாக வளர்க்குறவங்க பார்த்தோன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் கொடுத்து எடுப்பாங்க குட்டிகளை. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அந்த லுக்கு அந்த ஷேப் எல்லாமே வரும். அதுக்கு பார்த்தா கொஞ்சம் பெருங்குட்டிகளாக தான் எடுப்பாங்க. ரொம்ப சூப்பரான குட்டிகளாக இருக்குங்க. ஜோடி ஜோடி ரேட்டு 39,000. ரொம்ப அருமையான குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க கூடூர் சந்தைக்கு. அண்ணா வந்து டோட்டலாக ஒரு 6 குட்டி மட்டும் கொண்டு வந்திருக்காருங்க. ரொம்ப அருமையான குட்டிகள் 6 குட்டியும். எவ்வளோ ரேட்ண்ணா? ஜோடி எவ்வளோண்ணா ரேட்டு? 17,000. ஜோடி வந்து 17,000 சொல்கிறாருங்க ஜோடி. ரொம்ப அருமையான குட்டிகள். ஒரு 6 குட்டிகள் மட்டும் இருக்கு என்கிட்ட. அண்ணா வந்து ஜோடி பார்த்தா ஒரு 18,000 சொல்கிறாருங்க. ஜோடி வந்து 18,000 சொல்கிறாரு. ரொம்ப அருமையான குட்டிகள். அண்ணா கிட்ட ஒரு 8 குட்டி இருக்குங்க. எவ்வளோ ரேட் சொல்கிறாருன்னு கேட்போம். ரொம்ப அருமையான குட்டிகள். 6,500. எவ்வளோண்ணா ஜோடி? எவ்வளோண்ணா ஜோடி எவ்வளோ? 6,500. ஓ சிங்கிளா? சிங்கிள். சிங்கிள் வந்து 6,500 சொல்கிறாருங்க. ஜோடி வந்து 13,000 சொல்கிறாரு. ఎందుకే మాట్లాడద్దండి அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 குட்டி இருக்கு. ரேட் எவ்வளோண்ணா? ஜோடி எவ்வளோண்ணா ரேட்டு? 13,000. ஜோடி வந்து 13,000 சொல்கிறாரு ஜோடி. రైతులు ఆడ చెప్పడం కొత్త తిరిగిపోతుంది வளர்ப்பு குட்டிகளுங்க அது. జోడల్లో చూసా கூடூர் சந்தையில் பார்த்தோன்னா வெர்பேக் கம்பெனிக்காரங்க வந்திருக்காங்க. ஆடுகள் நிறைய சேல்ஸ் ஆகிறதுனால இங்கே வந்து வெர்பேக் கம்பெனிலேருந்து வந்து என்னென்ன பூச்சி மருந்து என்னென்ன சீசனில் என்னென்ன பூச்சி மருந்து தரணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. வெர்பேக் கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க. பாருங்கள், இவங்ககிட்ட எல்லா வகையான பூச்சி மருந்து எல்லாமே இருக்குங்க. பூச்சி மருந்து ப்ளஸ் ஃபீவருக்கு எல்லாமே பார்த்தா வெர்பேக் கம்பெனிலேருந்து வந்து இங்கே ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. இதனால குரோவி ப்ளஸ் எஸ்ஸா? குரோவி ப்ளஸ்ஸு புரோட்டான் லிவர் டானிக் இருக்குங்க. லிவர் டானிக் இருக்குது. இது பார்த்தா ரத்த டானிக்னு சொல்லுவாங்க. குரோவி ப்ளஸ் எஸ்ஸு இதெல்லாம் பார்த்தா பூச்சி மருந்து, ஐவர்மெட்டின்னு, அதுக்கப்புறம் என்ட்ரோல்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷனு, இதெல்லாம் பார்த்தா ஆன்டிபயோட்டிக்கு. இதுவும் பார்த்தா லிவர் டானிக்கு. எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே கொண்டு வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க கூடூர் சந்தையில்.